முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தான கோதுமை ரவை கேசரி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். கோதுமை ரவை ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. வெல்லம் இதில் 100 கிராம் கோதுமை ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல்லம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. தண்ணி நீங்கள் ஒரு பங்கு கோதுமை ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி 3 பங்கு எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 20 எடுத்துக்கோங்க. திராட்சை அதுவும் ஒரு 20 எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை ரவை கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கோதுமை ரவை கேசரிக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த நெய் இருக்குது பாருங்கள், நெய்யிலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நம்ம கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம கோதுமை ரவை போட்டிருந்தோம் பாருங்கள், அது ஒரு 10 நிமிஷம் நான் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து இது ஒரு தட்டில் இதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதே கடாயில் நம்ம என்ன பண்ணலாம், நான் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 1க்கு 3 பங்கு தண்ணி. இதில் நம்ம நெய் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனது நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த கோதுமை ரவை இருக்குது பாருங்கள், இதை இதில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கணும். இதை வலிச்சு விட்டுக்கிறேன். இப்போ வலிச்சு விட்டுட்டு இதை ஒரு அப்படியே கிண்டிக்கிக்கோங்க, கிளறிக்கோங்க. கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு இதை மூடிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்க இப்படி எடுத்து இது கையில் இந்த இதை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மசியணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை எடுத்து வச்சுக்குவோம். இந்த சைடு எடுத்து வச்சுட்டு நம்ம வெல்லம் எடுத்துருந்தோம் பாருங்கள், இந்த வெல்லத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நம்ம வெல்லம் இதுலேருந்து 1 கப்பு எடுத்துருந்தோம் பாருங்கள், இதில் அரை கப்பு தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றி நான் கரைச்சிட்டேன். கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக. இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த வேக வச்ச இந்த கோதுமை ரவை இருக்குது பாருங்கள், இதில் ஃபுல்லாக அப்படியே இதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வெல்லம் கரைசல் ஊற்றினோம் பாருங்கள், அது இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியானா போதும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி வச்சுருந்த இந்த நெய் இருக்குது பாருங்கள், நெய்யில் நான் முந்திரியையும் திராட்சையையும் போட்டு இதில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுவையான டேஸ்டான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.